வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ஆழ்வார்களின் வரலாற்று தொகுப்பை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் 12 ஆழ்வார்கள் யார் யார், முதல் ஆழ்வார்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சின்ன நிகழ்வு, இதை பார்த்தோம். அப்புறம் பொய்கை ஆழ்வாரின் வரலாற்றையும் பார்த்தோம். இந்த 2 வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி நாம் பூதத்தாழ்வாரின் வரலாற்றை பார்க்கலாம். பூதத்தாழ்வார் முதல் ஆழ்வார்களின் நடுவரான இவர் திருக்கடல் மல்லை என்கிற மகாபலிபுரத்தில் பிறந்தார். சித்தார்த்தி வருடம் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் குறுக்கத்தி கொடியில் உள்ள நீலமலரில் தோன்றியவர். இவர் பெருமாளின் கௌமோதகி என்னும் கதையின் அம்சமாக தோன்றியவர். இவர் தன் உடம்பு, பொருள், ஆவி, சிந்தை என அனைத்தையும் பெருமாளுக்கே அர்ப்பணித்தவர். அதனால தான் இவருக்கு பூதத்தாழ்வார் என்று பெயர் ஏற்பட்டது. பெருமாளின் பெருமைகளை தன் 100 பாடல்களின் மூலம் பாடியுள்ளார். இந்த பாடல்களின் தொகுப்பு 2ஆம் திருவந்தாதி என போற்றப்படுகிறது. இவர் திருவரங்கம், தஞ்சை, திருக்குடந்தை, திருக்கோவலூர், திருமாலிருஞ்சோலை, திருக்கடல் மல்லை, திருவேங்கடம், திருக்கோட்டியூர், திருநீர்மலை, திருந்தற்கால், திருப்பாடகம், திருக்கச்சி, திருப்பார்கடல் முதலிய திருத்தல பெருமாள்களை பாடி மகிழ்ந்தார். இவருக்கு திருவரங்க பெருமாள் மீது தனியாத ஆசை. பாம்பனை மீது பள்ளி கொண்டிருந்த திருவரங்க பெருமாள் பூதத்தாழ்வார் சிந்தையில் என்றும் நிறைந்திருந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் திருமாலுக்கென்றே வாழ்ந்து வந்தார். பெருமாளின் திருப்புகழை மட்டுமே பாடி பரவினார். பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.